இது என்னடா ஒரே சிவப்பு சிவப்பா இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த பழத்துக்கு பேரு தாங்க கோவை பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவை பழம் எங்கே அதிகமா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுப் பகுதிகள்ல அந்த கறிவேல மரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கறிவேல மரங்கள்ல இந்த கோவை பழம் அதிகமா இருக்குங்க. இந்த கோவை பழத்த அதிகம் முதல்ல உண்ணக்கூடியவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயில் தாங்க. அந்த குயிலு இந்த கோவை பழத்த ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. அதுக்கடுத்து கிளி, மைனா இதுகள்லாம் சாப்பிடும். இந்த கோவை பழத்த நாமளும் சாப்பிட்லாங்க. அதாவது முக்கியமா சுகர் உள்ளவங்க இந்த கோவை பழத்த காலையில இந்த மாரி அரை பழமா இருக்கிறத 2 பழம், 1 பழம் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கனாலே ரொம்ப நல்லதுங்க. சுகர கட்டுக்குள்ள வச்சுருக்கும். இந்த கோவை பழத்த புடுங்கி அதாவது ரொம்ப கனிஞ்ச பழம் இல்லாம இந்த மாரி அரை பழமா இருக்கிறத பிடுங்கி சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அந்த பழத்த செடியில இருந்து உடனே பருங்கி சாப்பிட்றது அதை விட சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓ லைட்டான துவர்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு சாப்பிடையில ஒரு இனிப்பு ஒன்று இருக்கும். அதனால தான் இந்த கோவைப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்